கைஸ் 10 நிமிஷத்துல வீட்ல இருக்கிற பொருள வச்சு நார்த் இந்தியன் அதுவும் காஷ்மீரி ஸ்டைல்ல ஒரு ஆலு மசாலா சூப்பரா பண்ணிடலாம். இது இட்லி, சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். அதுக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்த எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை பண்ற அளவுக்கு நீங்க விட்டுருங்க. ஓரளவுக்கு லைட்டா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அத நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். இதோட எல்லா அளவுமே பெர்ஃபெக்ட்டா நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த அளவு படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். ரூ. 10க்கு அரைக்கிற கறி மசாலான்னு ஒரு பாக்கெட்ல கிடைக்கும்ல, அதுதான் எப்பவுமே எடுப்பேன். இதுக்கும் அதுதான் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸில லைட்டா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கிட வேண்டியதான். இப்ப இந்த பவுடர் வந்து நல்லா கொர கொரன்னு அரைச்சுக்கிடலாம். ஃபைன் பவுடரா அரைக்கணும்னு அவசியம் இல்ல. கொர கொரன்னு தான் இருக்கணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். சைடு எல்லாமே லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். உள்ளக்க அரை வேக்காடா இருக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகா பொடி எடுத்துக்கோங்க. 2த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்கு, வீட்டு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. இனிமே எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ அதே எண்ணெயில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த வத்தத்தூள் போட்டு 2 செகண்ட்லேயே நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த பவுடர் போட்டுறணும். ஏன்னா வத்தத்தூள் வந்து எண்ணெயில இருக்க இருக்க ஒரு மாரி கரிஞ்சிரும். கலரும் குடுக்காது. உங்களுக்கு டேஸ்ட்டும் அவ்வளவா வராது. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் அரைச்சு வச்சிருந்தோம்ல, அது வந்து ஓரளவுக்கு பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிட்டு, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் அது எல்லாத்துக்குமே ரா ஸ்மெல் அதிகமா இருக்கும். அதனால நல்லா சுண்ட வத்த விடுங்க. அதுக்கு இடையில 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் 4த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் அந்த பேஸ்ட் அதுலயும் அது கூட ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டு, அந்த இது எல்லாமே நம்ம மசாலா எல்லாமே நல்லா சுண்ட வத்தி வரணும். எண்ணெய் எல்லாம் பிரிந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகணும். இது நல்லா குக் ஆறதுக்கு மூடி வச்சு மூடிருங்க. சிம்ல வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். அதனால சிம்ல வச்சு நல்லா வத்த விட்டுருங்க. இப்போ பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வத்தி நல்லா சுண்ட இழுத்து எண்ணெய் எல்லாமே பிரிந்து வந்திருக்கு. இந்த இதில நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு, இன்னும் 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, கொத்தமல்லி இலைய பிச்சு மேல போட்டுட்டு மூடி வச்சு மூடிருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். ஏன்னா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு அரை வேக்காடா தானே எடுத்திருக்கோம். இதிலேயே இந்த மசாலாலயே வெந்தா தான் உருளைக்கிழங்குக்குள்ள உங்களுக்கு காரம் எல்லா மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் உருளைக்கிழங்குக்குள்ள போகும். அதுக்காக தான் அரை வேக்காட்லயே நம்ம எடுத்தது. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுறலாம். இப்போ நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் மேல எண்ணெய்லாம் பிரிந்து மேல நிக்கும். உள்ளக்க மசாலா சூப்பரா நம்மளுக்கு ரெடியா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் காஷ்மீரி ஸ்டைல்ல அட்டகாசமான ஆலு மசாலா. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வயல சுவை நாட்டியமாடும்.